ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஈவினிங் விலாக் தான். ஸோ ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டனால கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இது செகண்ட் டேயில் நான் பண்ணுற விஷயங்கள். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நான் இது மாதிரி குட்டி நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் டேக்கு இத்தனை விஷயம் இருக்குது, 6 திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் முடிச்சிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. அது படித்து முடிச்சிட்டேன். பட் ஆனாலும் சும்மா சரி சொன்னாரே அப்படின்ட்டு சும்மா ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு டிக் போட்டேன். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், எதுவும் மறக்கவும் மாட்டீங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ வேறு ஏதாவது சொன்னாங்களாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும், அப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது ஹோம் ஒர்க் நோட்டு. ஸோ சயின்ஸுக்கெலாம் ஹோம் ஒர்க் நோட்டு, அதுக்கெலாம் கொஞ்சம் பேர்லாம் எழுதிட்டு எனக்கு இப்போ தான் வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுக்கெலாம் சொல்கிறாங்களோ இதுக்கெலாம் கொஞ்சமாக அப்படியே நோட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இதில் சயின்ஸ் ஹோம் ஒர்க் நோட்டு. ஸோ இதில் இருக்கிறது சின்ன நோட்டு. ஸோ அதில் எழுதிட்டுருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வாங்க நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பாய். ஸோ கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு நான் அது கெமிஸ்ட்ரி நான் 9th கிரேட் படிக்கிறேன். ஸோ இது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் பயாலஜி. ஸோ அதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் செல் அதெல்லாம் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு அது ஆக்சுவலி நான் படிச்சுட்டேன். பட் இருந்தாலும் சும்மா ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஏப்ரலில் படித்தது. ஸோ இப்போ ஜூன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதெல்லாம் சும்மா ஒரு ஓவராலாக தான் பார்த்தேன். பிகாஸ் ரொம்ப டீட்டெயில், பிகாஸ் எனக்கு எல்லாம் தெரியுங்கன்னா சும்மா ரீகால் மட்டும்தான் பண்ணேனே தவிர மற்றபடி எதுவும் டீப்பாக போகல. உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் வீடியோஸ் லைக் படிக்கிறது சொல்கிறது வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கிலீஷ் வீடியோ ஆன் த வேயில் இருக்குது. ஸோ
அடுத்து வந்து ஃபிசிக்ஸை படிக்கலான்னு எடுத்து உட்காந்தேன். பட் என்ன பண்ணுறது, ஸோ கொஞ்சம் வெளியே வேறு போக வேண்டியது இருந்துச்சா, ஸோ அதான் படிக்காமல் நான் நாளைக்கு தான் வந்து சோஷியலும் ஃபிசிக்ஸும் படித்தேன். ஸோ அந்த 6 விஷயத்தில் 4 விஷயம் முடிச்சிட்டேன். பட் இன்னும் மீதி 2 அந்த சோஷியல் ஃபிசிக்ஸும் நான் நாளைக்கு தான் பண்ணினேன். ஸோ அது நான் வ்ளாக் எடுக்கல. ஸோ நீங்களும் யார் யார் இப்போ நைட் ஈவினிங்லாம் முடிக்கலைன்னா அடுத்த நாள் முடிப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து லைக் படித்தேன். பட் நான் ஓவராலாக தான் படித்தேன். லைக் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து படிக்கல. பிகாஸ் எனக்கு வந்து லைக் மூடு எனக்கு வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஒரே டைமில் படித்தா எனக்கு வந்து மண்டையில் ஏறாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து காமாக படித்தா தான் வந்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்படியே விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் நான் வந்து இதெல்லாம் கண்டினியூ பண்ணினேன். ஸோ யார் யார் வந்து 9th grade படிக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் 9th grade படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் எங்கே படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலோட பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.